மேகா வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போனோடனே அப்படியே உள்ளே போயிட்டு சாமிக்கிட்ட உட்காந்துச்சு பூஜைலாம் பண்ணுறாங்க. அப்படி ஓம் கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பூஜை பண்ணிகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறாரு அவங்க மாமா வந்து சொல்கிறாரு, அக்கா அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியுமா? நல்லா உட்காந்துட்டு மேகா பூஜை பண்ணிகிட்டு இருக்கா. அதுவும் யாருக்கு என்ன பண்ணுறான்னு எதுவுமே தெரியலக்கா, அவளுக்கு ரொம்ப பைத்தியம் பிடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாடா அப்படி தான் நினைக்கிறேன், இரு அவளை கூட்டிகிட்டு போய் கண்டிப்பாக நம்ம குலதெய்வ கோயிலில் அவளை வந்து பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. போயிட்டு ஏய் மேகா என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்கணும், அவள் அழிஞ்சு போகணும், நான் பண்ணுற எல்லாத்தாலையும் அவங்க வந்து ரொம்ப மோசமாக போயிடணும், அவங்க உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேகா அப்படியே சாமிக்கிட்ட வேண்டிகிட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டாக மரகதம் வந்து கேட்குறாங்க, ஏய் என்ன பண்ணிகிட்ருக்க, ஒரே சாமியெல்லாம் கும்பிட்டுட்ருக்கேன், என்ன தான் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு மரகதம் கேட்குறாங்க. அதுக்கு மேகா சொல்கிறாங்க, நான் ஒன்றும் பண்ணலை, நான் வெறும் சாமி தான் கும்பிட்டேன். சரி வா நம்ம வந்து குலதெய்வ கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. என்ன எப்போ பார்த்தாலும் குலதெய்வ கோயிலுக்கு கூப்பிட்டுட்ருக்கீங்க, அதெல்லாம் வர முடியாது, நான் வரல, எங்கேயும் நான் வரல, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேகா போகிறாங்க. ரொம்ப பைத்தியம் அதிகமாகிட்டு இருக்கு போல இருக்கா, எப்படா சரி பண்ணுறது இவளை அப்படின்னு சொல்லிட்டு மரகதம் சொல்கிறாங்க. ஏதாவது பண்ணி மனசை மாற்றி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனோங்க்கா, இல்லைன்னா அவ்வளோதான் பைத்தியம் பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா சொல்கிறாரு. பார்த்தா அப்படி தாண்டா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக 2 பேரும் சேர்ந்து மேகாவை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் ஆர்த்தி அந்த நகையெல்லாம் கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. நகை இல்லைன்னா நீ இப்போ எப்படி போவ வீட்டுக்கு, அவர் சம்பாதிச்ச பணம் எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த ஜோதிக்கிட்ட கொடுத்துட்டாரு, உன்கிட்டையும் ஒரு நகை இல்லை, என்கிட்டையும் பணம் இல்லை, இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஜானகி. பரவாயில்லம்மா, நகை இல்லைன்னா என்ன அங்கே சேர்க்க மாட்டாங்களா, கண்டிப்பாக அவங்க சேர்ப்பாங்க, சரியா, அப்படி இல்லைன்னா நான் உன் கூடயே இருந்துட்டு போகிறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க ஆர்த்தி. பயங்கரமாக ஜானகி ஃபீல் பண்ணி அழறாங்க. அப்போ கரெக்டாக வராங்க செல்லம்மா, வந்துட்டு நகையெல்லாம் கொடுக்குறாங்க. அத்தை இந்த நகை எல்லாத்தையும் வச்சுக்கோங்க, இது எல்லாமே அம்மா எனக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. எதுக்கு நீ தர, வேண்டாம்மா நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி சொல்கிறாங்க. இல்லை அத்தை பரவாயில்ல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நகை எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க ஆர்த்தி. எல்லாருமே லக்ஷ்மி கிட்ட வந்து பேசுகிறாங்க. செல்லம்மா நீ பெரிய விஷயம் பண்ணியிருக்க, நீ பண்ணது எல்லாமே கரெக்டு, நகை எல்லாமே நீ ஆர்த்திக்கு கொடுத்தது நல்லது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம் மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சது உன்னை ரொம்ப புகழ்ந்து பேசுவார், அவர் எப்போவுமே நல்லது தான் நினைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி சொல்கிறாங்க. உங்களெல்லாம் நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, நான் எவ்வளவோ உங்களை கஷ்டப்படுத்திட்டேன், ஆனால் நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு நல்லது தான் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி சொல்லிகிட்ருக்காங்க. செல்லம்மா பண்ணது எல்லாமே கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆர்த்தி இந்த அந்த நகையை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அந்த நகையை அப்படி ஆர்த்தி எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு சித்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு, ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நீங்கள் பண்ணது சாதாரண விஷயம் இல்லை செல்லம்மா, ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் என்ன இருக்குது சார், என்கிட்ட இருந்துச்சு நான் கொடுத்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க. சார் கோயிலுக்கு போகணும், நான் ஒரு பரிகாரம் பண்ணணும், சாமிக்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா சொல்கிறாங்க. என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை நான் வந்துட்டு நெருப்பு மிதிக்கிறேன்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்லம்மா என்ன செல்லம்மா சொல்கிறீங்க, நெருப்பு மிதிக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சித்து கேட்குறாரு. ஆமாம் கண்டிப்பாக நான் மிதிக்கணும், நீங்கள் கூட இருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க செல்லம்மா. கண்டிப்பாக நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்து லக்ஷ்மி எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு போகிறாங்க. அப்போ மேகான்னு நினைக்கிறாங்க, என்ன நெருப்பு மிதிக்க போறியா, அந்த நெருப்புலேயே அப்படியே விழுந்து பொசுங்கி போக போகிற பாரு, நீ உயிரோடு திரும்பி வரவே மாட்டேன், அதுக்கு தேவையான எல்லாமே நான் பண்ணிட்டேன், நான் பண்ணதில் எல்லாமே உனக்கு தானாகவே நடக்கும், கண்டிப்பாக நான் உயிரோடு வரவே மாட்டேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படியே மனசுக்குள்ளே சந்தோஷமாக அப்படியே சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்காங்க. போங்க 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 நல்லபடியாக போங்க, என்ன பண்ணணுமோ எல்லாமே நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. நம்ம போய்ட்டு பூ மிதிச்சுட்டு நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு செல்லம்மா லக்ஷ்மி எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு போகிறாங்க.